இன்னைக்கு Leetcode problem solving videosல நம்ம சால்வ் பண்ண போற SQL questions not boring movies அப்புறமா average selling price. First question போலாம். Not boring moviesல நம்மகிட்ட சினிமான்னு ஒரு டேபிள் இருக்கு. அதுல ID, மூவி நேம், அதுக்கான description அப்புறம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன கேக்குறாங்க அப்படினா write a solution to report the movies with an odd numbered ID and a description that is not boring. Return the result table ordered by rating in descending order. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ சினிமான்னு ஒரு டேபிள் இருக்குது அதில் வந்து ஆட் நம்பர்டு ஐடி இருக்க மூவிஸ் அதாவது 1, 3, 5 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் இருக்க மூவியோட ஐடிஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து போரிங்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு query எழுதலாம். செலக்ட் ஃப்ரம் சினிமா என்ன கேட்குறாங்க வேர் ஆட் நம்பர் மூவிஸாக இருக்கணும். அப்படின்னா ஐடி வந்து நீங்கள் ஆட் நம்பரை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 வரக்கூடாது. ஸோ ஈவன் நம்பர்ஸை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் வந்து 0 வரும், ஆட் நம்பர்ஸில் 0 வராது. ஸோ அந்த ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு மாடுலோன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஐடி இந்த மாடுலோ 2 ஷுட் நாட் பி ஈக்குவல் டு, ஸோ நாட் ஈக்குவல் டுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம், நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது ஆட் நம்பர் ஐடின்னு அர்த்தம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து போரிங்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் not equal to boring. ஸோ இப்போ இங்கே ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் மூவிஸ்னால் 1, 3, 5 வந்திருக்கணும். பட் போரிங் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த 3 வந்து அந்த அவுட்புட்டில் வரல. ஸோ 1, 5 மட்டும் வந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன் நாட் ஈக்குவல் டு போரிங். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் ஆர்டர்ட் பை ரேட்டிங் இன் டிசெண்டிங் ஆர்டர். ரேட்டிங் வச்சு ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க டிசெண்டிங் ஆர்டரில். ஸோ ஆர்டர் பை ரேட்டிங், இப்போ நீங்கள் ஆர்டர் பை ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா அது அசெண்டிங் ஆர்டரில் டிஃபால்ட்டாக அரேஞ்ச் ஆகும். டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். செலக்ட் ஆல் எல்லாமே கேட்குறாங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து அக்செப்டட் வந்துடுச்சு. ஸோ என்னோடய அவுட்புட்டும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் மேட்ச் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ இதில் நம்மக்கிட்ட ப்ரைஸஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்குது. அதில் ப்ராடக்ட் ஐடி, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், அப்புறம் ப்ரைஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இவ்வளவு, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இவ்வளவு அப்படிங்கிற டேட்டா இந்த டேபிள் இருக்குது. அப்புறமா யூனிட் சோல்டுன்னு இன்னொரு டேபிள் இருக்குது. அதில் அந்த ப்ராடக்ட் வந்து இந்த டேட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதுதான் வந்து இந்த யூனிட்ஸில் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் டேட்டில் அப்படிங்கிற டேட்டா வந்து இந்த டேபிள் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் 1 இந்த ப்ரைஸஸ் டேபிளில் ப்ராடக்ட் 1 வந்து February 17 February 28 வரைக்கும் 5 rupees, March 1 March 22 வரைக்கும் அதே ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 20 rupees. அதே மாதிரி ப்ராடக்ட் 2க்கு வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் 15 ரூபா, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் 30 ரூபா அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இந்த யூனிட் சோல் டேபிளில் இந்த ப்ராடக்ட் 1 வந்து 25th February அன்னைக்கு 100 ஐட்டம் வந்து அந்த ப்ராடக்ட் 1 வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 25 to 2019 எந்த டேட் ரேஞ்சில் வரும், இந்த டேட் ரேஞ்சில் வரும். ஸோ இந்த 100 ஐட்டமும் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் 5 ரூபான்னு சேல் ஆயிருக்கும். ஸோ 100 into 5 500 rupeesக்கு அன்றைக்கி வந்து சேல் நடந்திருக்கு ப்ராடக்ட் 1க்கு. அதே மாதிரி இங்கே March 1 15 ஐட்டம் சேலாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த டேட் ரேஞ்சில் வரும். ஸோ March 1 இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 20 ரூபா. ஸோ இந்த 15 ஐட்டமும் வந்து 20 ரூபாய்க்கு போயிருக்கும். ஸோ 20 into 15 300 அப்படின்னு வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் 2க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் தி ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் ஃபார் ஈச் ப்ராடக்ட். ஆவரேஜ் ப்ரைஸ் ஷுட் பி ரவுண்டட் டு 2 decimal places. ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. அதாவது இப்போ இந்த இத்தனை ஐட்டம் சேலாக இருக்குது, இவ்வளோ ரூபாய்க்கு சேலாக இருக்குது இல்லையா, இதோட ஒவ்வொரு ப்ராடக்டோட ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போது இந்த டேட்டில் வந்து 100 ஐட்டம் சேலாக இருக்குது, இந்த 100 ஐட்டமும் வந்து 5 ரூபாய்க்கு விற்றுருக்கு இல்லையா. ஸோ 100 into 5 500, 100 into 5 500 ப்ளஸ் இந்த 15 ஐட்டமும் வந்து 20 ரூபாய்க்கு சேலாக இருக்குது இல்லையா. ஸோ 15 into 20
100 into 5 plus 15 into 20. ஸோ 500 plus 300. இது வந்து மொத்தமாக எவ்வளோ ரூபாய்க்கு சேலாக இருக்குது அப்படின்றது. இதோட யூனிட் ப்ரைஸ் ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணோம், ஆவரேஜ் எப்படி எடுப்போம், டோட்டல் ப்ரைஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னது 100 plus 15. ஸோ 800 divided by, ஸோ 500 plus 300 வந்து 800 divided by 100 plus 15. 115 வந்து 6.96. இதுதான் வந்து ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 200 ஐட்டம்ஸும் வந்து 15 ரூபாய்க்கு இந்த டேட் ரேஞ்சில் வரதுனால 15 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ 200 into 15 வந்து 3000 ப்ளஸ் இந்த 30 ஐட்டம் வந்து இந்த டேட் ரேஞ்சில் வரதுனால அது 30 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ 30 into 30 வந்து 900. ஸோ 3000 ப்ளஸ் 900 3900 டிவைடட் பை இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 200 ப்ளஸ் 30 230. அது வந்து 16.96ன்னு வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டில் வரணும். இதுக்கு எப்படி query எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் MS SQL சூஸ் பண்ணியிருக்கேன். select from prices. நான் வந்து இப்போ யூனிட்ஸ் டேபிளோட ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, எவ்வளோ யூனிட் சேலாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ லெஃப்ட் ஜாயின் யூனிட் சோல்ட், அலையஸ் நேம் கொடுக்குறேன், இதுக்கு P, இதுக்கு வந்து யூன்னு கொடுக்குறேன். ஆன் எதை வச்சு ஜாயின் பண்ணோம், ப்ராடக்ட் ஐடி வச்சு ஜாயின் பண்ணோம். கரெக்டாக? அதுதான் ரிலேட்டட் காலம். ஸோ P டாட் ப்ராடக்ட் ஐடி is equal to u dot product id. இப்போ நான் ப்ராடக்ட் ஐடி மட்டும் வச்சு நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி வரும்னு பாருங்களேன். இப்போது செலக்ட் ஆல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வெறும் ப்ராடக்ட் ஐடி மட்டும் வச்சு ஜாயின் பண்ணி நான் செலக்ட் ஆல் கொடுக்குறேன். சாரி, லெஃப்ட் ஜாயின். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எதுக்கு எனக்கு 4 ரோ தானே இருக்குது, ஆனால் எனக்கு ஏன் இத்தனை வாட்டி வந்திருக்குன்னா, இப்போ இங்கே ப்ராடக்ட் ஐடிக்கும் ஒவ்வொரு டேட் ரேஞ்சுக்கும் நமக்கு ப்ராடக்ட் ஐடிக்கு ப்ரைஸ் இருக்குது இல்லையா. ஸோ நான் வெறும் ப்ராடக்ட் ஐடி மட்டும் வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த ரேட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இது கூடயும் ஜாயின் ஆகும், இந்த 5ஓடையும் ஜாயின் ஆகும், இந்த 20ஓடையும் ஜாயின் ஆகும். அப்புறம் இந்த 15 இந்த ரெக்கார்ட் வந்து இது கூடயும் ஜாயின் ஆகும், இது கூடயும் ஜாயின் ஆகும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து 2 வாட்டி ஜாயின் ஆகுறதுனால நமக்கு இங்கே வந்து 8 ரோ வந்திருக்கு. ஸோ அது தப்பு இல்லையா. ஸோ இந்த டேட் ரேஞ்ச் வந்து இந்த டேட் வந்து எந்த டேட் ரேஞ்சுக்குள்ளே வருதோ அந்த ரெக்கார்ட் கூட தான் அது ஜாயின் ஆகணும். நம்ம வெறும் ப்ராடக்ட் ஐடி மட்டும் வச்சு ஜாயின் பண்ணும்போது ஸோ அதுக்கு தெரியாது இல்லையா, ப்ராடக்ட் ஐடி மேட்ச் ஆகிற எல்லா ரெக்கார்டோடையும் வந்து அது ஜாயின் ஆகும். ஸோ இந்த டேட் ரேஞ்ச் வந்து இதில் வரலன்னா கூட இதோட போய் ஜாயின் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து டேட் வச்சு எந்த ஜாயின் கண்டிஷனுமே கொடுக்கல, வெறும் ப்ராடக்ட் ஐடி மட்டும் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே ஜாயின் கண்டிஷன் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும், இல்லாட்டி அது மொத்த ரிசல்ட்டையும் வந்து தப்பாக்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ப்ராடக்ட் ஐடி மட்டும் வச்சு ஜாயின் பண்ணால் போதாது, அண்ட் என்னோட இந்த பர்ச்சேஸ் டேட் வந்து இந்த டேட் ரேஞ்சுக்குள்ளே வருதா அப்படின்னு நான் செக் பண்ணும். இல்லாட்டி நான் கடைசியில் அந்த யூனிட் ப்ரைஸ் எடுக்கும் போது 100 into 5 + 100 into 20 2 வாட்டி மல்டிப்ளை ஆகும். இந்த 15 வந்து இந்த 5ஓடையும் மல்டிப்ளை ஆகும், இந்த 20ஓடையும் மல்டிப்ளை ஆகி ஆட் ஆகி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து தப்பாக வரும். ஸோ எனக்கு இந்த டேட் வந்து இந்த டேட் ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் அதை ஜாயின் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் ஐடி மட்டும் ஜாயினில் போடாமல் அண்ட் என்னோடய பர்ச்சேஸ் டேட் வந்து purchase date should be between the start date and end date. ஓகேவா? ஸோ என்னோட பர்ச்சேஸ் டேட் வந்து இந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் பர்ச்சேஸ் டேட் பிட்வீன் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ரெக்கார்ட் மட்டும் வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக அது அந்த பர்டிகுலர் ரெக்கார்டோட ஜாயின் ஆகி எனக்கு வந்து எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த யூனிட்ஸோட இந்த ப்ரைஸை வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக அது வந்து எனக்கு வந்து டோட்டல் ப்ரைஸை கொடுக்கும். ஸோ செலக்ட் முதல்ல ப்ராடக்ட் ஐடி வேணும். ஸோ P டாட் ப்ராடக்ட் ஐடி கமா நான் ஃபஸ்ட்டு இந்த
யூனிட் ப்ரைஸ் எடுக்கிறேன். ஸோ u dot units multiply by p dot price. ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த ப்ரைஸோட இந்த யூனிட்ஸ் மல்டிப்ளை ஆகும், இந்த ப்ரைஸோட இந்த யூனிட்ஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி 200 into 15 30 into 30 அப்படின்னு மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ யூனிட்ஸ் இன்ட்டு ப்ரைஸ் ஆஸ் சும்மா செல்லிங் ப்ரைஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கம்மா எத்தனை யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் யூனிட்ஸ் கொடுக்குறேன். இப்போ இது வரைக்கும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டோட்டல் இந்த ப்ரைஸு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இது எனக்கு வந்திருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த ப்ரைஸை வந்து நான் டோட்டல் பண்ணணும். இப்போ இந்த ப்ராடக்ட் ஐடி 1க்கு இந்த 500 300 சேர்ந்து 800ன்னு வரணும். இந்த யூனிட்ஸ் வந்து 115 சேர்ந்து எனக்கு 115 வேணும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சம் ஆஃப் யூனிட்ஸ் இன்ட்டு ப்ரைஸ். ஓகேவா, அதே மாதிரி சம் ஆஃப் யூனிட்ஸ் அது எனக்கு டோட்டல் யூனிட்ஸ் தரும். சம் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ எக்ஸிக்யூட் இதை வந்து நான் எதை வச்சு குரூப் பண்ணணும், எதை வச்சு நான் சம் பண்ணுறேன், ப்ராடக்ட் ஐடி வச்சு. ஸோ அப்போ குரூப் பை ப்ராடக்ட் ஐடின்னு கொடுக்கணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 800 115. ஸோ இது வந்து மொத்த செல்லிங் ப்ரைஸ் வந்து 3900, டோட்டல் யூனிட்ஸ் வந்து 230 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதை வந்து எனக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் எப்படி எடுக்கணும், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இல்லையா. ஸோ 800 டிவைட் பை 15 எனக்கு வரணும், 115 வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இது நான் அப்படியே டிவைட் பண்ணுறேன். ஸோ சம் ஆஃப் யூனிட்ஸ் இன்ட்டு ப்ரைஸ் டிவைட் பை சம் ஆஃப் யூனிட்ஸ். இதுதான் வந்து என்னது ஆவரேஜ் செல்லிங் ஆவரேஜ் ப்ரைஸ். ஓகேவா, ஆஸ் ஆவரேஜ் ப்ரைஸ். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்திருக்கு. பட் எனக்கு என்ன வேணும்னா இது வந்து இதில் வேணும், டெசிமல்ஸோட வேணும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுமே இன்டீஜராக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்று இதை வந்து நான் ஃப்ளோட்டாக மாற்றணும், இல்லாட்டி கேஷ் வச்சு நான் இதை ஃப்ளோட்டாக மாற்றலாம், இல்லாட்டி இதோட நான் ஒரு ஃப்ளோட்டிங் 1 மல்டிப்ளை பண்ணுறேன், 1.00 மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது இதில் நம்பர் மாறாது, பட் இதை வந்து அதை ஃப்ளோட் ஆகிடும். ஸோ ரெண்டுமே இன்டீஜராக இருக்கிறதுனால எனக்கு ஆன்சரும் வந்து அது இன்டீஜரில் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக மாற்றுறதுக்காக 1.00 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு நம்பர் மாறாது, பட் எனக்கு வந்து அது ஃப்ளோட்டிங்கில் வந்து எனக்கு நம்பர் தரும். ப்ளஸ் இது என்ன பண்ணணுன்னா ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் டு 2 டெசிமல் டிஜிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ரவுண்ட் பண்ணுறேன், ரவுண்ட் ஆஃப் இது 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் 2 கொடுத்தேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 நம்பர் வரும். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஆன்சர் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 6.9 என்னோடய அவுட்புட் வந்து 6.96 16.96 வந்திருக்கு. இது வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டோட மேட்ச் ஆகிருக்கு. ப்ளஸ் நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ப்ரைஸஸ் டேபிளில் இருந்து அந்த ப்ராடக்ட் இருந்து யூனிட்ஸ் சோல் டேபிளில் அந்த ப்ராடக்ட் இல்லைனா கூட எனக்கு ஆன்சர் வரும். அதுக்காக தான் நான் லெஃப்ட் ஜாயின் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஆன்சர் வந்து நல்லா வராமல் இருக்கிறதுக்காக, அப்படி நல்லா இருந்ததுன்னா அதை வந்து 0வாக மாற்றிடுன்னு சொல்கிறேன். எஸ் நல் நல்லா இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் நல்லா இருந்தது அப்படின்னா 0ன்னு மாற்றுன்னு சொல்கிறேன். ஸோ ப்ராடக்ட் டேபிள்ஸில் வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் 3ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, பட் அது சேல் ஆகலை அப்படின்னாலும் எனக்கு வந்து அதோட டேட்டா வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அது நல்லா இருந்துச்சுன்னா 0ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுதான் நம்மளோட ஆன்சர். நீங்கள் சீக்வலில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.